லவ் பண்ணும்போது அவர் அப்படி கிடையாதுப்பா. லைக் அந்த மேரேஜ்க்கு அப்புறம் அவர் மாறிட்டார். விச் மீன்ஸ் அந்த பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து அந்த ஓனிங் ஃபேக்ட் வந்துட்டாலே இது எல்லாமே வந்துடும். ஓகே. ஸ்டில் ஒரு விஷயம் எனக்கு வேணும் 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 அப்படிங்கிறதுல ஒரு ஏர்ஜ் இருக்கும். வந்துருச்சு இது டோட்டலாக என்னோடது தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன். எக்ஸாக்ட்லி. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா லவ் பாம்பிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெர்மினாலஜி வைஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து லவ் பாம்பிங் ஃபேஸ். பட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டீவேல்யூவேஷன் ஷிஃப்ட், ஃப்ரெண்ட்ஷிப் டு லவர் அந்த கன்வர்ஷன், ஒரு லவர் டு வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் அந்த கன்வர்ஷன். அப்போ என்ன ஆகிடும், எங்கே போட போகிற, நீ என்னன்னாலும் என் கூட தான் இருந்தாலும் என் கூட தான் நீ இருப்ப, ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போது அப்ரப்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடுவாங்க. ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணுறது அடுத்தவங்கள, ஓகே அதை சொன்ன மாதிரி ப்ளேமை வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறது. ஓகே ஒரு வேளை இந்த இடத்துல அவங்க வந்து சில பேர் நினைக்கலாம், சார் நம்ம இவங்க மேலே நம்ம இன்னும் அக்கறையாக இருந்து இன்னும் பாசத்தை போட்டு இன்னும் அஃபெக்ஷனை கொட்டி நம்ம மாற்றிடலாம்னு நினைக்கலாம். பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணவங்க எல்லாமே மேக்ஸிமம் ஃபெயிலியரில் தான் போயிருக்கு. அது அன்லெஸ் ஒரு அன்டில் அந்த செல்ஃப் ரியலைசேஷன், அந்த ரியலிஸ்டிக் செல்ஃப் எஸ்டீம் வர வரைக்கும் அது பாசிபிள் கிடையாது. ஓகே இதே நம்ம இன்னொன்று போனோம் அப்படின்னா இது அந்த கேஸ் லைட்டிங் போகும்போது இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ன ஆகிடும்னு பார்த்தோன்னா ஆல்ட்ரிங் த ட்ரூத், அவங்க மேலே இருக்க அந்த பிலீஃப் டோட்டலாக போயிடும். டோட்டலாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குல்ல சொல்லுவாங்களே, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அந்த கனெக்டோ அந்த பிலீஃப் ஃபேக்டரோ இருக்க வரைக்கும் தான். அந்த எமோஷனல் கனெக்ட் விட்டு போச்சுன்னா எவ்ரி திங் இஸ் டன். அப்புறம் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. விச் மீன்ஸ் தெல் பி லைக் வா அடிக்கிற வரைக்கும் நீ அடிச்சிட்ட இனிமேல் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு வந்துடுவாங்க. தி அதர் பர்சன். ஓகே அடுத்தது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எரோஷன் ஆஃப் செல்ஃப் ட்ரஸ்ட். ஓகே அது என்ன சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த விக்டிம் கார்டு எடுக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா செல்ஃப் டவுட் ஆகிடும். அந்த இடத்துல செல்ஃப் கான்ஃபிடென்ஸே போகும்.